அருள் என்று ஒரு மாணவன் இருந்தான். அவன் பிறவியிலேயே மிகவும் புத்திசாலி. எதையும் ஒரு முறை கேட்டால் அப்படியே உள்வாங்கிக் கொள்ளும் திறன் அவனிடம் இருந்தது. அவனது வாழ்நாள் கனவு ஒரு சிறந்த மருத்துவராக வேண்டும் என்பதுதான். ஆனால் அவனது புத்திசாலித்தனத்திற்கு சவாலாக அவனிடம் ஒரு மிகப்பெரிய பலவீனம் இருந்தது. அது அவனது கட்டுக்கடங்காத மனது. படிக்க வேண்டும் என்று புத்தகத்தை எடுத்த அடுத்த 5வது நிமிடம் அவனது கைகள் தானாக அலைபேசியை தேடும். சோஷியல் மீடியா, நோட்டிஃபிகேஷன் என அவனது கவனம் சிதறிக்கொண்டே இருக்கும். நாம் தான் புத்திசாலியாச்சே, தேர்வுக்கு முந்தைய நாள் படித்துக் கொள்ளலாம் என்று ஒவ்வொரு நாளையும் தள்ளி போட்டான். இந்த அலட்சியத்தால் அவனது மருத்துவக் கனவுக்கு பாதையாக இருந்த ஒரு மிக முக்கியமான கல்வி உதவித்தொகை தேர்வில் அருள் தோல்வியடைந்தான். அந்த தோல்வி அவனுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. ஆசிரியர்களின் ஏமாற்றமும் பெற்றோரின் மௌனமும் அவனை வாட்டியது. அப்போதுதான் வெறும் புத்திசாலித்தனம் மட்டும் வாழ்க்கையில் வெற்றி பெறப் போதாது, அதற்கு தெளிவான ஒழுக்கமும் டிசிப்ளின், மனக்கட்டுப்பாடும் தேவை என்பதை அவன் உணர்ந்தான். தன்னை மாற்றிக்கொள்ள விரும்பிய அருள் தனது பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக இருந்த மாணிக்கம் என்பவரை சந்தித்தான். அவர் மாணவர்களின் மன வலிமையை மேம்படுத்துவதில் வல்லவர். அருளின் கதையை கேட்ட அவர் ஒரு வில்வித்தை வீரனின் உதாரணத்தைச் சொன்னார். ஒரு வில்வித்தை வீரன் இலக்கை எய்யும்போது சுற்றியிருக்கும் சத்தத்தையோ அசையும் இலைகளையோ பார்த்தால் அவனால் இலக்கை அடிக்க முடியாது. அவனுடைய பார்வை அந்த ஒரு புள்ளியில் மட்டுமே இருக்க வேண்டும். உன் படிப்பும் அப்படித்தான் என்று கூறி மனதை அடக்க 4 மந்திரங்களை கற்றுக் கொடுத்தார். முதலாவது, படிக்கத் தொடங்கும்போது உன் மனதிற்கு நீயே கட்டளையிடு. இரண்டாவது, உனக்கென்று ஒரு தினசரி அட்டவணையை உருவாக்கி அதை உயிர் போனாலும் பின்பற்று. மூன்றாவது, கவனத்தை சிதறடிக்கும் அலைபேசி மற்றும் தேவையற்ற பொருட்களை உன் அறையை விட்டு அப்புறப்படுத்து. நான்காவது, இதை ஒரு நாள் மட்டும் செய்யாமல் தினமும் ஒரு பழக்கமாக மாற்று என்றார். அருள் அன்று முதல் மாறினான். ஆரம்பத்தில் அவனது மனது பழையபடி அலைபாய துடித்தது. ஆனால் விடாமுயற்சியுடன் மாஸ்டர் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றினான். படிக்க உட்காரும்போது அலைபேசியை அணைத்துவிட்டு தனது இலக்கை ஒரு பேப்பரில் எழுதி மேசையில் ஒட்டி வைத்தான். மெல்ல மெல்ல அவனது கவனம் மேம்படத் தொடங்கியது. சில நிமிடங்களில் சலித்துப் போன அவனால் இப்போது மணிக்கணக்காக முழு கவனத்துடன் படிக்க முடிந்தது. சில மாதங்களுக்கு பிறகு நடந்த முக்கியமான மருத்துவ நுழைவுத் தேர்வில் அருள் பங்கேற்றான். இம்முறை அவன் வெற்றி பெற்றது மட்டுமின்றி மாநில அளவில் முதலிடம் பிடித்து அனைவரையும் வியக்க வைத்தான். இறுதியில் அருள் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான். நம்முடைய மனது என்பது ஒரு கட்டுக்கடங்காத காட்டுக் குதிரையைப் போன்றது. அதை அப்படியே விட்டால் நம்மை பள்ளத்தில் தள்ளிவிடும். ஆனால் அதை அடக்கி ஆளக் கற்றுக்கொண்டால் அது நம்மை நாம் விரும்பிய வெற்றி கோட்டைக்கு கொண்டு சேர்க்கும். உங்களிடமும் திறமை இருக்கலாம், ஆனால் அதை சரியான பாதையில் கொண்டு செல்ல மனக்கட்டுப்பாடு எனும் கடிவாளம் அவசியம் என்பதை மறந்துவிடாதீர்கள்.